ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இதையெல்லாம் உங்களுக்கு சரியான விஷயத்தில் நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு எந்த விதத்தில் எதனால் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். அப்படி யோசித்தா மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயமே செய்ய முடியும், பண்ண முடியும். அப்படி இல்லாதனால நம்மளால் எதையுமே ஒரு சில விஷயத்தில் நிரூபிக்க முடியாமல் போகும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த விஷயத்துலையுமே சரி தவறுங்கிறத தாண்டி நம்மளுக்கு இதெல்லாம் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவு நம்பிக்கையோடு இருந்தனாலே போதும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்த ஒரு விஷயத்துக்காக நம்ம தான் யாரையுமே சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை எதுக்குமே ஒரு சில விஷயங்களில் ஒரு கரெக்டான விஷயத்த நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுதோ அதுதான் நம்ம பார்க்கணும், பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இதெல்லாம் நீங்களாக முடியாமல் இருந்தாலுமே நான் இதுக்கப்புறம் சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளை சார்ந்தது தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலுமே அவங்களையெல்லாம் நம்ம வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே யோசிக்காமல் இருந்தனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே, சரி விட்டுருங்க, நம்ம அதுக்கு மேலே எதுவும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. கரெக்டான விஷயங்கள் கரெக்டான நேரத்தில் எல்லாமே நடக்கும், நடக்காமல் இருக்காது. போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே அதை நம்ம நிரூபிக்க வேண்டிய இடத்துல நிரூபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது என்னவோ நீங்கள் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. நான் எதாக இருந்தாலும் பிஸ்னஸில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன். அது இருந்துச்சுன்னா எனக்கு போதும். போக போக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சரியான ஒரு பக்குவமாக எடுத்து சொல்கிறதுக்கான விஷயங்களை நான் தான் இனிமேல் இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது, புரியாமல் இல்லை. போக போக உங்களுக்கு எல்லாமே கரெக்டான வேலை சரி பண்ணிக்கலாம், பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே, ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு எதனால் இதெல்லாம் வேணும் வேண்டாம்னு நம்ம தான் முடிவு பண்ணணுமே தவிர, நாங்கள் எதுவும் சரியாக விஷயத்தில் மாற்றிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு எல்லாமே புரியுது. உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னால் எந்த பாதிப்பும் வராது, பண்ணாது, செய்யாது. நான் அதை என்ன இது பண்ணிக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான், எனக்கு புரியுது. இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் நம்ம அதையெல்லாம் கவனிக்காமல் போயிட்டோம்னா நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்குமே குறையா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னோடனே, சரி விட்டுருங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும். இனிமேலும் எனக்கு எதுலேயும் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு எப்போ எந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, சரி உனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிறது உண்மை தான். நீங்கள் அப்படி தான்